வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிசிபெலாபாத். இந்த வீடியோவில் நான் பிசிபெலாபாத் பவுடர் ரெசிபியும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் பிசிபெலாபாத் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ட்ரெடிஷ்னல் பிசிபெலாபாத் ரெசிபியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இது பிசிபெலாபாத் என்னோடய ஸ்டைலில். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் வெங்காயம், தக்காளி, காய்கறிகள்லாம் கிடையாது. ஆனால் நான் ஹோல்சமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது. மெஷர்மெண்ட்ஸோடு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முதல்ல நம்ம பிசிபெலாபாத் பவுடர் தான் அரைக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த பவுடரை நீங்கள் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். பொடி அரைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதுலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கணும். பருப்பு கோல்டனாக மாறுறதுக்குள்ளேயும் மிச்ச இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு வறுபட்டுரும். அந்த மாதிரி கோல்டனாக மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பிசிபெலாபாத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மசாலா ஃப்ளேவர் இருக்கும். அதுக்காக ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு பெருங்காயம். காரத்துக்கும் கலருக்கும் 12 காஷ்மீரி இல்லைனா பேடிகை மிளகாய் எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக இதில் பேடிகை மிளகாய் தான் சேர்ப்பாங்க. பேடிகை மிளகாயில் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் காரம் இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் முழு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகெல்லாம் ரொம்ப வறுபடணுன்ற அவசியம் இல்லை, அதனால தான் நம்ம அதெல்லாம் கடைசியில் சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். எள்ளும் கசகசாவும் நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டெசிகேட்டட் கோகோனட், அதாவது கொப்பரை பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆறத்துக்கு முன்னாடி நீங்கள் அரைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு உதிரியாக பவுடராக இருக்கணும்னா நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க, நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த பொடியை நீங்கள் அப்பப்போ பண்ணணுன்ட்டு இல்லை, ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பல மாதங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும், கெட்டும் போகாது. ஏன்னா நம்ம இதில் ட்ரை கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த பொடி ரெடியாக இருந்தாலே உங்களுக்கு பிசிபெலாபாத் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணணுன்னா கூட அரிசியும் பருப்பும் ஒன்றா வேக வச்சுட்டு காய்கறிகள் ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைனா இந்த பவுடரை போட்டுட்டு நீங்கள் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிசிபெலாபாத் ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நீங்கள் வேறு ஏதாவது டிஷ் பண்ணும்போது கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு 1.5 கப் பச்சரிசியை 3/4 கப் தோரம் பருப்போடு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். அதாவது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு தான் பருப்பு. அரிசி பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்து எவ்வளோ மசிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா பிசிபெலாபாத் பார்த்தீங்கன்னா நல்லா கூழாக தான் இருக்கும். நீங்கள் குழந்தைகள் கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட் டிஷ். அடுத்ததாக ஒரு ட்ரை வானிலியில் உங்களுக்கு பீனட்ஸ் பிடிக்கும்னா பீனட்ஸை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பீனட்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காய்கறிகள் வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறம் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியை எண்ணெயில் சேர்க்கும் போது அதோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அதை நம்ம முன்னாடியே சேர்த்துடுறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு உருளைக்கிழங்கும், ஒரு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் பாதிக்கு அப்புறம் அதை நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அதெல்லாம் குழஞ்சு போயிடும். காலிஃப்ளவரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் சேருங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள் வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க.
பிசிபெலாபாத் நம்ம சாம்பார் சாதம் மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்காது. புளிப்பு பார்த்திங்கன்னா மைல்டாக தான் இருக்கணும். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த மாதிரி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு மிக்சரை சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு மிக்சரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. திரும்பி சொல்லிக்கிறேன், ட்ரெடிஷ்னல் பிசிபெலாபாத்தில் காய்கறிகள் இருக்காது. நான் ஹோல்சமாக ஒரு மீலாக ஆக்கணுங்கிறதுக்காக அரிசி பருப்பு கூட காய்கறிகள் சேர்த்துருக்கேன். பிசிபெலாபாத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் டச் இருக்கும். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிசிபெலாபாத் பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிசிபெலாபாத் பொடியை சேர்த்துக்கோங்க. பொடியை நேரடியாக சேர்க்காமல் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்க்கும் போது அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம காய் சேர்த்துருக்கிறதுனால தனியாக எந்த காயும் தேவையில்லை. அப்பளமோ தயிரோ இருந்தால் போதும். தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை உடனே நம்ம கொதிக்கிற பிசிபெலாபாத்தில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட பிசிபெலாபாத் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மிளகாப்பொடி தாளிப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல ரோஸ்டட் ஃப்ளேவரும் கிடைக்கும். கடைசியாக நல்ல கலரும் கொடுக்கும். கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்ல தாராளமாக நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.